இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 வீட்டு சம்மதத்தோடவும் ரொம்ப ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஸ்கூல்ல இருந்தே ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. காலேஜ் படிக்கிறப்ப தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிஃபரெண்டான வேல ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணுமே இம்ப்ரெஸ் ஆகி எஸ்ன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப கல்யாணமே பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு கனடால ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். அதனால இவங்க 2 பேருமே கனடால வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம கனடால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். பொண்ணு மார்னிங் கிளம்பி வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வருவான். நம்ம ஹீரோவும் நைட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டு மார்னிங் தான் வீட்டுக்கு வருவான். இப்படிதான் இவங்க 2 பேர் லைஃப்மே போயிட்டு இருக்கு. ஹீரோ வீட்டுல இருக்கும்போது இந்தியால இருந்து ஒரு பாஸ் வந்திருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறா பார்த்தா அவங்க தங்கச்சி கல்யாணம் சொல்லி இன்விடேஷன் அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த ஹீரோயினோட ஆஃபீஸ்ல அவங்க மேனேஜர் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இன்னும் 30 டேஸ்ல நீ யூஎஸ்ஏ போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே எனக்கும் ஆசையா தான் இருக்கு, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ற கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அந்த மேனேஜருமே சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஒரு நாள் 2 பேருமே கார்ல சண்டை போட்டுட்டே வராங்க. அந்த பொண்ணு ஒரு கடத்துல எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுடுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் டிவோர்ஸ் தானே நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடக்கிற என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ 2 பேருமே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. நம்ம பிரச்சனை என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஹாப்பியா போய் எல்லாருமே மீட் பண்றாங்க.